ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிவா 360. நம்ம இன்னைக்கு வீடியோஸில் பார்த்தீங்கன்னா ஸ்பாட் வெல்டிங் நம்ம வந்து லித்தியம் அயன் லித்தியம் பாஸ்பரஸ்லாம் செய்கிறோம் இல்லையா. ஸோ அந்த ஸ்பாட் வெல்டிங்கை ஈஸியாக நம்ம வந்து குறைஞ்ச காஸ்ட்டில் நம்ம செய்யணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதுக்கான ஆப்ஷன்ஸ் எல்லாத்தையும் நான் வந்து சொல்லுவேன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இது வந்து ஒரு டிரான்ஸ்ஃபார்மர், கிட்டத்தட்ட ஒரு பெரிய டிரான்ஸ்ஃபார்மர் இது. ஸோ இது ஒரு டபுள் லேயரில் வர மாதிரி டிரான்ஸ்ஃபார்மர் உங்கள்கிட்ட கிடைச்சா ஸோ நீங்கள் அதை வந்து ஈஸியாக வந்து பயன்படுத்திக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா கேஜி கிட்டத்தட்ட ஒரு 3 ஒயரை வந்து ஒரே லென்த்தாக போட்டு அவங்க வந்து கேஜிஸ் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இது வந்து ரொம்ப பெருசு. இந்த சைஸ்லேயே உங்கள்கிட்ட சின்னதாக டிரான்ஸ்ஃபார்மர் இருக்குன்னு சொன்னால் டபுள் லேயராக சுற்றிருப்பாங்க. ஒன்று வந்து செகண்டரி, ஒன்று வந்து ப்ரைமரி. ஸோ ஓகேங்களா, ப்ரைமரியில் கரண்ட் கொடுத்தீங்கன்னா செகண்டரியில் வந்து கரண்ட் எடுக்கிறது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இது வந்து 24 வோல்ட் வரதுக்கான ஒரு டிரான்ஸ்ஃபார்மர். இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் வந்து 230 வோல்ட் கொடுத்தீங்கன்னா இந்த பக்கம் 24 வோல்ட் வரும். ஸோ இந்த 24 வோல்ட் நமக்கு தேவையில்லை. அதனால் என்ன பண்ணலாம், இந்த காயில் சென்டரில் இருக்கு இல்லையா, அந்த காயிலை நீங்கள் ஃபுல்லாக பிரித்து எடுத்துகிட்டு ஸோ இந்த மாதிரி கேஜ் அதிகமாக நீங்கள் வெல்டிங் மோட்டரோட ஒயர் இருந்தால் கூட ஓகே தான். இது வந்து இன்வெர்ட்டரோட ஒயரு. ஸோ இந்த ஒயர் வந்து கொஞ்சம் ஹீட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது வந்து வெல்டிங் மோட்டர் ஒயர்னால் ஒன்றும் வந்து ஹீட் ஆகாமல் இருக்கும். ஸோ இதில் வந்து ஒரு 2 சுற்று, ஃபஸ்ட்டு ஒரு லேயர் சுற்று, 2வது சுற்று, அவ்வளோதான். ஸோ 2 சுற்று மட்டும் இதில் சுற்றிட்டு அந்த 2 ஒயரை எடுத்துகிட்டு வந்து அதில் நீங்கள் கனெக்ட் பண்ணி ஏதோ ஒரு லீடை கனெக்ட் பண்ணி ஸ்பாட் வெல்டிங் அடிச்சிங்கன்னா ஸோ வெல்டிங் வந்து ஸ்பாட் ஆகும். ஸோ அதை வந்து நான் உங்களுக்கு டெஸ்ட் பண்ணி கட்டுறதுக்கு சின்னதாக ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் இருக்குது. ஸோ அதில் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம். அதில் நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன் வாங்க. ஸோ கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட டிரான்ஸ்ஃபார்மர் நம்ம செக் பண்ணி பார்த்தோம். அதில் வந்து வோல்டேஜ் அதிகமாக வந்த காரணத்தினால வந்து பார்த்திங்கன்னா ஸ்பாட் வெல்டிங் அடிக்கிறதுக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஃபயர் ஆகிடுது. ஸோ அந்த அளவுக்கு வந்து ஹெவியாக வந்து உங்களுக்கு அடிக்குது. ஸோ அதை வந்து கம்மி பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆன்ஸ் ரெட்டிங் கம்மியாக இருக்கக்கூடிய இந்த மாதிரி டிரான்ஸ்ஃபார்மர் இருக்குது. இது உள்ளே இருக்கக்கூடிய காயில் பெஸ்ட் நம்ம வந்து கொஞ்சம் கேஜ் அதிகமாக வந்து பார்த்திங்கன்னா ஸோ 2 ஒயரை மட்டும் நம்ம ஒரு 3 சுற்று மட்டும் சுற்றிருக்கோம். ஓகேங்களா, அதிகமான சுற்று இல்லை, ஒரு 3 சுற்று மட்டும் சுற்றி நம்ம காயில் வந்து டைட் பண்ணியிருக்கு. ஓகேங்களா, அந்த காயில் பொறுத்த வரைக்கும் ஸோ நம்ம இதில் வந்து அப்படியே டேரெக்டாக வந்து நம்ம பவரை கனெக்ட் பண்ணி ஸோ வெல்டிங் அடித்து பார்க்கலாம் எப்படி இருக்குன்றதை. இருக்கக்கூடிய பழைய காயிலே கூட நீங்கள் என்ன பண்ணலாம், ஸோ நீங்கள் கோர் உங்களால் அழகாக பிரிக்க முடிஞ்சால் பொறுமையாக நீங்கள் பிரிச்சுட்டு அது மேலே இருக்கக்கூடிய லேயரை மட்டும் ஒரு மொத்தம் 2 காயிலாக பிரிச்சுருப்பாங்க. செகண்டரி, ப்ரைமரி, செகண்டரின்னு சொல்லிட்டு ப்ரைமரி அப்படியே இருக்கட்டும். ஸோ செகண்டரி சைடில் இருக்க காயில் மட்டும் அழகாக பிரிச்சுட்டு திரும்பவும் வந்து கொஞ்சம் கேஜ் அதிகமான ஒரு 2-3 சுற்று, அதிகபட்சம் ஒரு 5 சுற்றுக்குள்ளே சுற்றிட்டு நீங்கள் அழகாக எடுத்து நீங்கள் ஸ்பார்க் பண்ணி பார்த்தீங்கன்னா ஸ்பார்க் உங்களுக்கு ஓகேனா நீங்கள் விட்டுடலாம். இல்லைனா எக்ஸ்ட்ரா சுற்றி மறுபடியும் டைட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ எனக்கு வந்து இது போதுமானதாக இருந்தது, 5 சுற்று எனக்கு போதுமானதாக இருந்தது. ஸோ அதனால் போட்டு நம்ம வந்து வெளியில் அவுட்புட் எடுத்துருக்கோம். ஓகேங்களா, இதை வச்சு நம்ம ஸ்பாட் வெல்டிங் வந்து ரெடி பண்ணி பார்க்கலாம். இன்னும் இதில் வந்து இன்னும் டைமிங்கு எல்லாமே அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம பக்காவான ஸ்பாட் வெல்டிங்கை வந்து இன்னொன்றா ரெடி பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதில் பண்ண முடியுன்றதை தெரிஞ்சுங்க. இன்னும் டைமிங்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் வச்சு நான் உங்களுக்கு பக்காவாக ஸ்பாட் வெல்டிங்லாம் இப்படி தான் இருக்கும் அப்படின்றது வந்து உங்களுக்கு ஃபுல்லாக வந்து சூப்பராக வந்து ரெடி பண்ணி உங்களுக்கு வீடியோவை போட்டுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எதையுமே வாங்கணுன்ற அவசியம் இல்லை, எல்லாமே நம்ம கையில் இருக்குது. நம்ம கையில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு நம்ம ஈஸியாக வந்து மேக் பண்ணிடலாம் எல்லாத்தையும். ஓகேங்களா, இப்போ வந்து அந்த டிரான்ஸ்ஃபார்மர் சொல்லியிருந்தோம் இல்லையா, அதில் இப்போ ரெண்டு ஆணி. ஸோ ஆணி வந்து நல்லா ஷார்ப்பாக இருக்க ஆணியை வந்து அதில் 2 ஒயர்லையும் நம்ம வந்து டைட்டாக முடிக்கணும். ஸோ அதை முடிக்கிட்டு நம்ம வந்து பவர் அதுக்கு வந்து கொடுத்துடலாம். ஸோ பவர் அதுக்கு ஒன் சைடில் பவர் கொடுக்குறோம். இந்த சைடில் வந்து வோல்டேஜ் ரொம்ப கம்மியான வோல்டேஜ் தான் வரும். ஸோ எங்கே கம்மியான சுற்று தான் சுற்றிருக்கோம். ஸோ ஒரு 3 வோல்ட்டோ இல்லை 5 வோல்ட் இப்படி இந்த ரேஞ்சு தான் வரும் அதில். ஸோ அதில் வந்து 2 ஸ்டீல் ஆணியை வந்து நம்ம கரெக்டாக வந்து ஒயரை வந்து கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அதை வந்து ஒரு சின்ன ஒரு தகடை வச்சு அடித்து பார்ப்போம். ஸோ எப்படி இருக்குன்றதை ஃபஸ்ட்டு டெஸ்டிங் பண்ணிடலாம். ஆணியை பேட்ரி மேலே, பிளேடை பேட்ரி மேலே வச்சுட்டு அடித்து பார்க்கலாம். ஸோ வோல்டேஜ் கொஞ்சம் அதிகமாக இருந்தது, இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் இருந்ததுன்னா நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி வந்து சுத்த வந்து கம்மி பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா, ஸோ இது ஒன்று ஒரு டைப்ஸ். இந்த வீடியோஸ் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள், எப்படி அது ஒர்க் ஆகுதுன்றதையும் நான் உங்களுக்கு சேர்த்தே வந்து நான் சொல்லிடுறேன். ஓகேங்களா, ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்களே வந்து மேக் பண்ணிக்கலாம். நமக்கு எந்த மாதிரிலாம் கஸ்டமைஸ் பண்ணால் எப்படிலாம் கரெக்டாக நமக்கு இருக்கும் அப்படின்றது வந்து நீங்களே அதுக்கு தகுந்த மாதிரி மேக் பண்ணலாம். பார்த்தீங்கன்னா 2 ஸ்டீல் அணியை வந்து கனெக்ட் பண்ணியிருக்கோம். ரொம்ப ஷார்ப்பாக இருக்குது ஸ்டீல் அணி. ஸோ ஓரளவுக்கு அதை வச்சு நம்ம அடித்து பார்க்கலாம். நல்ல ஸ்பார்க் நல்லாவே வருது. எந்த அளவுக்கு அது பிடிச்சிருக்குன்னு பார்க்கலாம். நம்ம மெட்டல் பிளேட்டு இதுக்கான பிளேட்டை வச்சு இன்னும் ஸ்ட்ராங்காக பிடிக்கும். பிளேடுன்றது ரொம்ப மெலிசான இது இல்லையா. ஸோ இந்த அளவுக்கு பிடிக்கிறதே போய் வச்சு தாராளமாக பார்த்தீங்கன்னா அது நல்லாவே பிடிக்கும்னு சொல்லலாம். ஸோ இதுக்கான பிளேட்டை வச்சு நம்ம அடித்தோம்னா கரெக்டாக வந்து பிடிக்கும். ஸோ இன்னும் கொஞ்சம் லைட்டாக வோல்டேஜ் குறைச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணுது. ஸோ அதையும் குறைச்சி வச்சு நம்ம அடித்து பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு 2 பிளேடை வச்சு நம்ம அவங்களாம் ஜாயிண்ட் அடித்து பார்ப்போம். ஸோ எப்படி கரெக்டாக ஒர்க் ஆகுதான்றதை ஃபஸ்ட்டு டெஸ்டிங் ஃபுல்லாக பண்ணிச்சுட்டு
பிளேடை ஒன்றா வச்சு அடிக்கிறோம். கொஞ்சம் சேஃப்டியாக இருந்துங்க. கொஞ்சம் கிளாஸ்லாம் போட்டுட்டு நீங்கள் டெஸ்ட் பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் கிளாஸ்லாம் போட்டுக்கோங்க. ஏன்னா இதில் வந்து ஸ்பார்க்கோ இல்லை அது அடிச்சதுன்னா கண்ணில் ரொம்ப இரும்பு இல்லையா, மெட்டல் இல்லையா, அதுலேருந்து ஏதாவது ஸ்பார்க் அடிச்சுன்னா கண்ணில் கொஞ்சம் ப்ராப்ளம் ஆகிடும். அதனால் வந்து முடிஞ்ச அளவுக்கு நல்லா சேஃப்டியாக வந்து கையில் க்ளவுஸ் தான் முடிஞ்சால் போட்டு பண்ணுங்கள். ஸோ எனக்கு வந்து நான் சேஃப்டி எனக்கு தெரியுன்றதுனால ஓரளவுக்கு நாங்கள் கரெக்ட் பண்ணி போட்டுட்ருக்கேன். ஸோ கரண்ட்லேயும் சேஃப்டியாக இருக்கணும், ப்ளஸ் எல்லா விஷயத்துலையும் நம்ம சேஃப்டியாக இருந்தால் தான் கரெக்டாக வந்து எல்லாத்தையுமே பண்ணலாம். சரிங்களா? இந்த பிளேடே ஃபுல்லாக எரிஞ்சு போன மாதிரி ஆகிடுச்சு. அந்தளவுக்கு வந்து பவர் வந்து கொஞ்சம் வருது. ஸோ இதை வந்து நம்ம கரெக்டாக கண்ட்ரோல் பண்ணணும். பார்த்தீங்கன்னா ஸோ 2 பிளேடையும் வச்சு ஒன்றா ஸ்பாட் வெல்டிங் எடுத்துச்சு, நல்லா ஸ்ட்ராங்காகவே பிடிச்சிச்சு. ஓரளவுக்கு ஓகே தான், இருந்தாலும் நம்ம வோல்டேஜ் வந்து அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி இருந்தோம். ஸோ டைமிங்கை வந்து கண்ட்ரோலில் வச்சிங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி வந்து கரெக்டாக இது பிடிக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம அடுத்தது வந்து டைமிங்லாம் இதில் வச்சு கரெக்டாக வந்து ப்ராப்பராக எப்படி செய்யலான்றதையும் நம்ம வந்து அடுத்தடுத்த வீடியோஸ்லையும் நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எப்படி ஒர்க் ஆகுதுன்றது நீங்கள் தெரிஞ்சுங்க. ஃபர்ஸ்ட் செகண்டரி ஸோ ப்ரைமரின்னு சொல்கிறோம் இல்லையா, அது மாதிரி 2 காயில் இருக்கும். ஸோ ட்ரான்ஸ்ஃபார்மரில் வந்து எப்பவுமே வந்து 2 காயில். ஸோ ஃபஸ்ட்டு ப்ரைமரியில் வந்து ஒரு பக்கம் கரண்ட்டை வந்து உள்ளே இன் பண்ணிவிடுவாங்க. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா மேக்னெட்டிக் ஃபீல்டு உருவாகும். ஸோ அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு என்ன ஆகும்னா அதுக்கு மேலே நம்ம காயில் சுற்றுறோம் இல்லையா, அதில் வந்து மேக்னெட்டிக் உருவாகும். ஸோ நம்ம வந்து 230 வோல்ட்டை வந்து காயிலில் வந்து கொடுக்குறோம். ஸோ இந்தாண்ட பக்கம் அவுட்புட்டாக வந்து நமக்கு என்ன வோல்டேஜ் வேணுன்றதை வந்து நம்ம அதில் சுற்றக்கூடிய கேஜும் ப்ளஸ் அது எத்தனை சுற்றுறோன்றதை பொறுத்து இருக்குது. கேஜ் வந்து எத்தனை ஆம்ஸுன்றது அதுதான் வந்து பார்த்திங்கன்னா நான் இதில் சொல்கிறது. மொத்தமான ஒயரை 2-3 சுற்றுனா கூட ஆம்ஸ் வந்து அதிகமாக கிடைக்கும் உங்களுக்கு. அது நமக்கு ஆம்ஸ் தான் அதிகமாக தேவை. ஸ்பாட் வெல்டிங் நம்ம பண்ணுறதுக்கு ஆம்ஸ் அதிகமாக வேணுன்றதுனால ஸோ சுத்துக்களை வந்து கம்மியாக சுற்றி கேஜை வந்து அதிகப்படுத்தணும், நமக்கு ஆம்ஸ் அதிகமாக கிடைக்கும். ஆனால் வோல்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து 2 காயில் வச்சுருக்கோம் இல்லையா, அந்த 2 காயில் ஒரு காயில் கீழே வச்சுருக்கேன். ஸோ அதில் வந்து டேரெக்டாக வந்து பவர் நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ அதுக்கடுத்து இன்னொரு காயில் ஒன்று வச்சுருக்கேன், அதில் வந்து நம்ம மீட்டரை கனெக்ட் பண்ணுறேன். ஸோ கனெக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இது மேலே நம்ம வச்சு ஸோ 2 காயில், அதில் ஒரு காயிலில் வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டாக மாறுது. இந்த காயிலில் அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு என்ன பண்ணுன்னா ஸோ ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ அது இந்த காயில் சுற்றி இருக்கக்கூடிய ஒயரில் வந்து அந்த மேக்னெட்டிக் வெட்டுற காரணத்தினால ஸோ அதில் வந்து ஒரு மின்காந்தம் வந்து உருவாகும். அதன் மூலிமா பார்த்திங்கன்னா வோல்டேஜ் வந்து மில்லி ஆம்ஸ் வந்து உருவாகும். பார்த்திங்கன்னா தெரியும். ஸோ சடனாக வந்து மில்லி ஆம்ஸ் வந்து போகுது பாருங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து அதில் உருவாகக்கூடிய கரண்ட்டு. நம்ம எத்தனை சுற்றுறோன்றதை பொறுத்து அந்த வோல்டேஜ் வந்து டிஃப்ரென்ஸ் வரும். நல்லா புரிஞ்சுங்க. நம்ம சுற்று தான் வோல்டேஜ். எவ்வளோ மொத்தமாக நம்ம அதில் கேஜ் சுற்ற போகிறோன்றதை பொறுத்து ஆம்ஸ் ரேட்டிங் இருக்குது. ஸோ நம்ம அவுட்புட்டில் எந்த அளவுக்கு ஆம்ஸ் ரேட்டிங் எடுக்கிறோமோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா செகண்டரியில் நம்ம எந்த அளவுக்கு ஆம்ஸ் எடுக்கிறோமோ அது மாதிரி ப்ரைமரிலையும் வந்து அந்தளவுக்கு வந்து கேஜ் நம்ம கொடுக்கணும். ஓகேங்களா? ரொம்ப அதிகமான ஆம்ஸ் எடுக்க போகிறீங்க அப்படின்னா ப்ரைமரியில் வந்து அதிகமான கேஜில் வந்து நம்ம சுற்றுற மாதிரி இருக்கும், நிறையா சுற்று. அதே நீங்கள் வந்து கம்மியாக தான் இங்கே எடுக்க போகிறீங்கன்னு சொன்னால் கேஜ் வந்து அது கம்மியாக சுற்றுற மாதிரி இருக்கும். இதுக்குன்னு ஒரு கணக்கு இருக்குது, இது ஒரு கால்குலேஷன் இருக்குது. ஸோ அது பிரகாரம் தான் பார்த்திங்கன்னா அதோட கேஜோ ப்ளஸ் அதோட சுற்றுக்களோ இருக்கும். நமக்கு வந்து இந்த மாதிரி ஸ்பாட் வெல்டிங்க்கு ஆல்ரெடி அதில் வந்து நமக்கு கேஜி கனெக்ட் பண்ணி தான் சுற்றிருக்காங்க. அதுலேருந்து நம்ம அவுட்புட் எடுக்கிறதுக்கு மட்டும் தான் நமக்கு தேவை. அவுட்புட்டை நம்ம கம்மி பண்ணுறதுனால நம்ம கேஜ் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய ஒயரை எடுத்து நம்ம ஒரு 3 சுற்றி நமக்கு தேவையான கரண்ட்டு மட்டும் நம்ம எடுத்தால் போதும் அதுலேருந்து. ஓகேங்களா? கரண்ட்டுன்றது ஆம்ஸு ப்ளஸ் வோல்டேஜ் சேர்ந்து தான் கரண்ட்டு. ஸோ நமக்கு ஒரு மில்லி ஆம்ஸ் இருந்தாலே போதும், அழகாக வந்து ஸ்பாட் வெல்டிங் சூப்பராக பண்ணலாம். ஸோ அதுக்கு வந்து குறிப்பிட்ட டைமிங்கை நம்ம வச்சு கண்ட்ரோல் பண்ணோம்னா அழகாக ஸ்பாட் வெல்டிங்கை ஈஸியாக பண்ணலாம். ஸோ இது ஒரு பாக்ஸை வச்சு ஃபிக்ஸ் பண்ணி ஒரு ப்ராப்பரான ஸ்பாட் வெல்டிங் எப்படி செய்யலான்றதை நம்ம ஒரு வீடியோஸாக வந்து மேக் பண்ணி போடலாம். ஸோ இந்த வீடியோஸ் எந்த அளவுக்கு நமக்கு ஓடுதுன்றதை பொறுத்தா உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோஸில் நான் அப்லோட் பண்ணிகிட்டே இருப்பேன். ஸோ அது 2 காயிலுக்கும் பார்த்திங்கன்னா ஏதாவது நடுவில் ஒரு கனெக்டிவிட்டி இருக்கணும். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா வோல்டேஜ் உற்பத்தி ஆகும். அதுக்காக தான் பார்த்திங்கன்னா அந்த ஸ்லாட்டாக வந்து பார்த்திங்கன்னா இரும்பு பிளேட்டை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த மாதிரி இந்த 2 காயிலுக்கும் நம்ம காயில் கண்டினியூட்டி ஏற்படுத்தணும். ஸோ அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு ஒர்க் ஆகணும் அப்படின்னா நம்ம நடுவில் ஏதாவது மெட்டல் வேணும். அதுதான் வந்து பார்த்திங்கன்னா நான் அதை கட்டிங் பிளேயர் உள்ளே வச்சுன்னா வோல்டேஜ் வந்து இன்க்ரீஸ் ஆச்சு. பார்த்திங்கன்னா அது தெரியும். ஸோ கட்டிங் பிளேயரில் அப்போது வோல்டேஜ் காட்டாத காரணம் அதுதான். ஸோ அதுக்கு வந்து நடுவில் ஒரு மெட்டல் தேவை. ஸோ அந்த மெட்டல் வந்து ஒரு பர்மனெண்ட் மேக்னெட்டாக வந்து அது உருவாகிடக்கூடாது. அதனால தான் பார்த்திங்கன்னா ஸ்லாட்ஸ்லாம் வச்சுருக்கு காரணம் வந்து பார்த்திங்கன்னா பர்மனெண்ட் மேக்னெட் வந்து ஒரே ஒரு பாராக இரும்பு வச்சிங்கன்னா அது வந்து உடனே வந்து மேக்னெட்டாக மாறிடும். ஸோ இது தனித்தனியாக நீங்கள் வச்சுருக்கப்போ என்ன பண்ணால் தனித்தனி மேக்னெட்டாக உருவாகும். அந்த மேக்னெட் என்ன பண்ணால் பக்கத்தில் இருக்கிறதுல ரிஃப்ளெக்ட் பண்ணி ஸோ மேக்னெட்டை வந்து செயலிழக்க செஞ்சிடும். அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா பிளேட் மாதிரி தனித்தனியாக வந்து நம்ம காயிலில் வந்து செய்கிறதுக்கு காரணம். ஸோ நீங்கள் காயில் வந்து டிஸ்கனெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து ஆட்டோமேட்டிக்காக க்ளோஸ் ஆகிடும். அதுக்கப்புறம் மேக்னெட்டிக் ஃபீல்டு அதில் இருக்காது. இதே வந்து ஒரே இரும்பு பாராக வச்சு நீங்கள் சுற்றினீங்க காயில் அப்படின்னா அது மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து தொடர்ச்சி இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அது வந்து திரும்ப வந்து அந்த காயில் ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ நான் அடுத்த வாட்டி பார்த்திங்கன்னா கரண்ட்டை வந்து அதிகமாக எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால தான் பார்த்திங்கன்னா தனித்தனி ஸ்லாட்டாக வந்து இந்த காயிலுக்கு வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஓகேங்களா? இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் இருக்குது காயிலுக்கு தேவையான விஷயங்கள். இப்போதைக்கு நான் உங்களுக்கு இதில் தேவையான அளவுக்கு நான் சொல்லியிருக்கேன். ஸோ அடுத்தடுத்த வீடியோஸில் பார்த்திங்கன்னா நம்ம இதை ஃபுல்லாக அழகாக வந்து மேக் பண்ணி
எப்படி ஒரு ஸ்பாட் வெல்டிங்கை நீங்கள் ஈஸியாக நீங்களே மேக் பண்ணி ஒர்க் பண்ணலான்றதை பார்க்கலாம். ஆன்லைன்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 15,000 12,000 ஸோ அந்த மாதிரி ரேஞ்சில் வந்து சொல்கிறாங்க நல்ல ஸ்பாட் வெல்டிங் வேணும்னா. ஸோ நல்ல ஸ்பாட் வெல்டிங்கை நம்ம கையால் மேக் பண்ணி யூஸ் பண்ணுறது வந்து அந்தளவுக்கு ஒரு சூட்டபுளாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு பிடிச்சினா அடுத்து உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், ஸோ கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோஸ் உங்களுக்கு தேவைன்னு சொன்னால் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோஸில் நம்ம பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே பாய், அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.